இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மித்ரவ ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போகலையா? இந்த எண்ணெயை எடுத்துட்டு போய் நீ என்ன பண்ண போற? நான் எதுவும் பண்ண போறதில்ல மேடம். ஆதி சார் தான் இந்த விஷயத்துல பெரிய எக்ஸ்பர்ட்னு சொல்லி மேடத்தை ஹாஸ்பிட்டல்லாம் போக வேணாம்னு சொல்லிட்டாரு. அதான் நான் இதை எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். என்ன மாப்பிள்ள சுளுக்கு எடுக்க போறாரா? அவருக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். ஆனா இந்த விஷயத்த நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது. நம்ம பாட்டுக்கு வீட்லயே ஏதாவது வைத்தியம் பண்ண போய் அது ஏதாவது காம்ப்ளிகேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் மித்ரா மேடத்துக்கு அது பெரிய பிரச்சனையா போயிடும். நீங்க என்னதான் லண்டன்ல செட்டில் ஆகி ரொம்ப நாள் ஆயிருந்தாலும் ஊர்ல இருக்கிறப்போ இந்த சுளுக்கு எடுக்கிற விஷயத்த பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அது ஒரு தனி கலை. தெரியாதவங்க இல்ல இதுல பெருசா அனுபவம் இல்லாதவங்க இதெல்லாம் பண்ண போய் அது தப்பாயிடுச்சுன்னா அப்புறம் எல்லாருக்குமே கஷ்டமா போயிடும். மித்ரா மேடத்துக்கு வேற நீங்க கல்யாணம் வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி சமயத்துல இந்த விஷ பரீட்சையெல்லாம் தேவையான் தான் நான் யோசிக்கிறேன். நீ கரெக்டா தான் சொல்ற. ஆமா, மித்ரா எங்க இருக்கா? அவங்க ரூம்ல தான் இருக்காங்க. அப்படியா? சரி வா போலாம். ஐயோ, என்னம்மா, என்ன ஆச்சு? பாரதி வந்து உனக்கு ஏதோ சுளுக்க பிடிச்சிருக்குன்னு சொல்றா. ஆஹா, பாரதி தான் வருவான்னு பார்த்தா பாட்டியை கூட்டிட்டு வந்திருக்காளே. நந்தினி, என்ன நடக்குதுங்க? ஆதி மாப்ள, நீங்க தான் மித்ராவுக்கு சுளுக்கு எடுக்க போறீங்களா? ஏன் நந்தினி, நீயாவது ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லி இருக்க கூடாதா? பாட்டி, நீங்க போன் பேசிட்டு இருந்தீங்க. சரி, உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு தான் ஹாஸ்பிட்டல் போகணும்னு ஆதி கிட்ட கேட்டேன். ஆனா அவரே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நந்தினி, நீ ஏன் இவ்வளவு பொறுப்பு இல்லாம இருக்க? என் பேத்திய பாத்துக்கிறத விட எனக்கு வேற வேலை என்ன இருக்கு? ஏமாப்ல, நீங்க தான் மித்ராவுக்கு சுளுக்கு எடுக்க போறீங்களா? ஆமா பாட்டி, இப்பெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு ஹாஸ்பிட்டல்லாம் போகவே தேவையில்ல. நானே பண்ணிக்கலான்னு டிசைட் பண்ணிட்டேன். நீங்க மித்ராவுக்காக இவ்வளவு தூரம் யோசிக்கிறது நல்ல விஷயம்தான். சுளுக்கு எடுக்கிறது எப்படின்னு எங்க பாட்டி எனக்கு சின்ன வயசுலயே நல்லா கத்து கொடுத்திருக்காங்க. கிழிஞ்சது. நானும் கிராமத்துல இருந்த வரைக்கும் வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் சுளுக்கு பிடிக்கிறப்ப நான் தான் சரி பண்ணுவேன். அதனால மித்ராவுக்கு சுளுக்கு எடுக்க எனக்கு தெரியும். அது சரி, ஏன் மித்ரா காலையில வழிக்கு விழுந்தேன்னு சொன்னியே, அப்பதான் உனக்கு இடுப்பு பிடிச்சுக்கிச்சா? இல்ல பாட்டி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேகமா நடந்து வந்துட்டு இருந்தேன். திடீர்னு இங்க பிடிச்சிருச்சு. ஐயோ, நடக்கவும் முடியல, எழுந்திருக்கவும் முடியல. ஆனா இங்க ஆளுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் பண்ணுங்களேன். ஐயோ, என்னால வலி தாங்க முடியல. சரி 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 சரி, நான் தான் வந்துட்டேன்ல. மாப்பிள்ள, நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியில இருங்க. சரி போங்க. சரி, பாத்துக்கோ. போங்க போங்க. பாட்டி ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றா, பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். குடு. சரியாயிடும் மேடம்.